இப்போ இந்த வீட்டில் 2 பெட்ரூம்பு, டிவி யூனிட், கிச்சன் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல ஒரு பெட்ரூம் காமிக்கிறேங்க பாருங்க. இதில் இந்த ட்ராயரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் அடுத்த டிவி ஷோகேஸுங்க ஹாலில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசைனாக நம்ம சீட் கொடுத்து பக்கத்துலேயே பூஜை ரொம்ப அட்டாச்சாக வர்ற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெடிமேடாக வாங்கினாலோ இந்த மாதிரி பண்ணாலோ இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன ட்ரெஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தரோம். இப்போ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டால் யூனிட் பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த வுட்டில் வர மாதிரி உங்களுக்கு இந்த சட்டர் டைப்புங்க, இந்த மாதிரி சட்டரு. வணக்கம், எஸ்எம்பி இன்டீரியர்ஸ் ஈரோடுங்க. நம்ம ஈரோட்லேருந்து பர்கூர் தாண்டி கர்நாடகாவில் வந்து நம்ம ஒரு வீடு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊகியம்ங்கிற ஒரு ஊரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீட்டில் 2 பெட்ரூம்பு, டிவி யூனிட், கிச்சன் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல ஒரு பெட்ரூம் காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த பெட்ரூமில் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக 2 வார்ட்ரோப்பு ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஜாம்சன் தாங்க. இதில் வந்து நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இன்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கோ பிராண்டில் சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் மாடல்ஸாக தான் கொடுப்போங்க. இங்கே ஒரு ட்ராயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் அழுக்கு துணி போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கஸ்டமரோட கேட்டதுக்காக நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ட்ரெஸ்ஸிங்காக உங்களுக்கு 2 ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இந்த ட்ராயரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் இந்த ட்ராயர் வந்து நம்ம சப்போஸ் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் வந்து நீங்கள் இந்த சேனல்ஸ் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து ஒரு சேஃப்டிக்காக எனக்கு ஒரு வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம பண்ணி தராங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே லாக் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருப்போம். அடுத்து டிவி ஷோகேஸுங்க ஹாலில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசைனாக நம்ம சீட் கொடுத்து பக்கத்துலேயே பூஜை ரொம்ப அட்டாச்சாக வர்ற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இதோட வியூ எப்படி இருக்குன்றது. ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரீமியமாக நல்லா நீட்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு அந்த படையல் போடுற மாதிரி ரேக் எல்லாமே இதில் நாங்கள் பண்ணி கொடுத்தாச்சுங்க. நம்ம வெளியே வச்சு பண்ணோங்கிறத ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இதில் இந்த இடத்துல படையல் போடுற மாதிரி எல்லாமே ரெடி செட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இல்லை இந்த இடத்துல ட்ராயர் டைப் பண்ணி நம்ம ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஆல் டிவி ஷோகேஸ் பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துடலாம். இதுவும் 10க்கு 10 பெட்ரூம் தாங்க. இது ஃபுல்லாக இன்டீரியர் தான் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இது ஆக்சுவலாக வந்து இது கஸ்டமர் கேட்டதுக்காக நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் தாங்க. 2 வார்ட்ரோப்பு, உங்களுக்கு ஹேங்கர் போர்ஷனு எல்லாமே. இதில் இந்த வார்ட்ரோப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ட்ரெஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ரெடிமேடாக வாங்கினாலோ இந்த மாதிரி பண்ணாலோ இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன ட்ரெஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தரோம். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பிடிச்ச மாதிரி பண்ணித்தரோம். இந்த வீட்டில் 2 பெட்ரூமு நம்ம டிவி ஷோகேஸ் பார்த்தாச்சுங்க. அடுத்தது கிச்சன் பார்த்துடலாங்க. இந்த வீட்டில் கிச்சன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஒரு டேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டால் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த டால் யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு எஸ்பிசியில் ஒரு சிலர் வந்து இது ப்ளைவுட்டில் தான் பண்ணுவாங்க, எஸ்பிசிலாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வுட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை தாண்டி இதில் எல்லாமே பண்ணிக்கலாங்க. அதே போல் அந்த வுட்டில் வர மாதிரி உங்களுக்கு இந்த சட்டர் டைப்புங்க, இந்த மாதிரி சட்டர் டைப் இதெல்லாமே கிளாஸ் டைப் பண்ணியிருக்கோம்.
இதில் லைட் செட்டிங் பண்ணி உங்களுக்கு கிளாஸில் டிசைன் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லேப்டாப் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடம் சிம்னி இருந்ததுங்க. இந்த சிம்னிக்காக இந்த இடமும் கவர் பண்ணி நம்ம அந்த சிம்னியோட பைப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்னிக்கு மட்டும் விட்டுட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நார்மலாக வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த வெஜிடபிள் பேஸ்கெட் எல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி ஆனியனுக்காக இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். இது போக உங்களுக்கு இந்த டேண்டம் வந்து நம்ம அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இது மோஸ்ட்லி வந்து இதில் எஸ்எஸ்ல பண்ணுவாங்க. எஸ்எஸ்ல பண்ணி துருவேறிடுன்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் சொல்கிறதுனால இது எல்லாமே நம்ம டேண்டம்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். டேண்டமில் சாஃப்ட் க்ளோஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பிளேட்ஸுங்க. இது ஜஸ்ட் நம்ம வேணான்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டுங்க கீழே நம்ம தொடச்சிட்டு வந்து கீழே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து இதை வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அதாவது 2-in-1 பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம இதை எடுத்துகிட்டு வேண்டாம் பாத்திரம் போடுறோம் அப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இங்கே வந்து ஒரு ஆயில் ரேக் உங்களுக்கு பேஸ்கெட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இதில் எஸ்எஸ்ல வாங்கினாலும் உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேனையெல்லாம் வச்சுங்க நம்ம கபோர்ட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 லிட்டரு உங்களுக்கு எல்லா பாட்டில்ஸுமே இதில் வைக்கலாங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இது இங்கே ஒரு வாஷ் பேஷன் வர்றதுனால இங்கே வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாதுங்க சார். அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டஸ்ட்பின்னு இந்த அருவாமனை கத்தி இந்த மாதிரி எல்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காம்பாக்டான கிச்சனில் உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் நம்ம நீட்டாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ்எம்பி இன்டீரியர்ஸில். இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தாச்சுங்க. டபுள் பெட்ரூம் உள்ள வீடு தான். டபுள் பெட்ரூம் ஆளு கிச்சனு எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்டீரியர் உங்களுக்கு எஸ்பிசியில் வேணும் அப்படின்னா எஸ்எம்பி இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க நம்ம இன்டீரியர். இப்போ இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 வீடு இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வீடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்தோம். அப்புறம் ஜஸ்ட் இந்த ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு நீட்டாக இருக்குது, எஸ்பிசிங்கிறது நல்லா சூப்பராக இருக்குது, நம்ம ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேல் வீடும் பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ இந்த வீடு எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. மேல் வீடு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேல் வீட்டில் எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அப்புறம் ஒர்க் முடிச்சிட்டையும் எல்லாமே நீட்டாக மறுபடியும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேங்க. இப்போ ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தடும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. நன்றி.